மக்களே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு குறும்படம். இந்த குறும்படம் முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக மட்டுமே. இதை பார்த்து நீங்கள் சிரிக்கலாம், உங்க நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்யலாம். யாரெல்லாம் இதை பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பு வரும், இந்த ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, வாழ்க்கையவே வெறுத்துட்டு இருக்கவங்க, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க, மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, இவங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் அவங்கக்கிட்ட காமிச்சிங்கன்னா நிச்சயமாக அவங்களோட நோய்கள் வந்து பறந்து போயிடும். அத்தனை நோய்களுக்கும் உண்டான ஒரே அரிய மருந்து இந்த வீடியோ தான். அதனால் பார்த்து நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்களோ மற்றவர்களுக்கும் அதை ரசிக்கும் பண்ணும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அந்த வீடியோவை பாருங்கள். சீரியஸா இந்த வீடியோவை நான் கிட்டத்தட்ட ஒரு 100 முறை ப்ளே பண்ணி பார்த்துட்டேங்க. லூப் மோடில் பார்த்துட்டே இருக்கேன், அப்படியே ஸ்லோ மோஷனில். அவன் உதைக்கிறதும் இவன் போய் விழுறதும் அந்த 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 ஒரு அரிய காட்சி இருக்குல்ல, அது கொடுக்குது பாருங்க ஒரு ஆனந்தம், அளவில்லாத ஆனந்தம்ங்க. உனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி. கண்ணில் அடிப்பட்டப்போ நம்மலாம் வருத்தப்பட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் வாயிலும் சேர்த்து அடிச்சிருக்கலாம், நம்ம வருத்தப்பட்டோம். என்ன சபரி, வாயில் ஒரு வச்சிருக்கக்கூடாதா, ஒரு 2 பல்ல கொட்டியிருக்கலாமே அப்படின்னு நம்ம நினச்சோம். இப்போ இதை பார்க்கும்போது சபரி, தட் வாஸ் சோ ரோடு, ப்ளீஸ் டூ இட் அகைன் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை சபரி அவர்கள் செய்துள்ளார். ஒன்றும் இல்லை, நைட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பீடை சபரிக்கிட்ட அது ஏதோ ஒரு ஆக்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அந்த ஆக்ட் மாதிரி பண்ணதில் பீடையை ஏதோ சொல்லி காட்டுறேன்னு சொல்லி பின்னாடி திரும்பி உதைக்கிறேன். ஆக்சுவலாக அவன் உதைக்கிற மாதிரி நடிக்கத்தாங்க செஞ்சான். முதல் வாரத்தில் தர்பீஸை உதைப்பாங்க தெரியுமா, பார்வதி பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான். ஆனால் பார்வதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அவன் உதைக்கமோ இவங்க நிஜமாவே விழுற மாதிரி போய் விழணும்னு நினச்சி உண்மையாகவே விழுந்துட்டாங்க. அந்த விழுந்ததை நீங்கள் பார்க்கணும், ரொம்ப ரியலாக இருந்துச்சு. பார்வதியோடைய உடம்புக்குள்ள ஒரு நடிப்பு அரக்கி. இப்போ சாண்ட்ரா ஒரு நடிப்பு கிறுக்கினா இங்கே ஒரு நடிப்பு அரக்கி. பல பேர் இங்கே உதயமாகிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு சூறாவளி கிளம்பியதே, ஒரு நாயகன் உதயமாகிறான், அப்படிதான் நம்ம நாயகி, ஒரு நாயகி பார்த்தீங்களா நடிப்பை? என்னங்க நீங்கள் ஸ்டண்ட்டே தேவையில்லைங்க. பார்வதிலாம் நீங்கள் படத்தில் நடிக்க வச்சிங்கன்னா ஸ்டண்ட்டு மாஸ்டரே தேவையில்லை. எங்கள் அக்காவே தத்ரூபமாக நடிப்பாங்க, டூப்பே தேவையில்லை. பார்வதிக்கெலாம் டூப்பே தேவையில்லை. ஐயோ, அப்படிலாம் ஒரு அரிய வாய்ப்பு. நான் ஒரு ஸ்டண்ட்டு பண்ணால் இருந்து பார்வதி டூப் போடாமல் நடித்தானா எப்பா நான் பயங்கரமாக யூஸ் பண்ணுவேன், சீரியஸாகவே. ஏன்னா பெண்களில் இப்படிலாம் இருப்பாங்களாடா அப்படின்னு நான் வியந்து பார்க்குறேன் பார்வதியை பார்க்கும்போது. யோ, இப்படியும் பெண்கள் இருக்காங்களா, அப்படிப்பட்ட ஒரு அரிய ஒரு பொருள் பார்வதி. ஸோ இது பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு செயலில் செஞ்சு உதச்சி விட்டாப்புல. அது போய் அவங்க விழுந்து காலில் அடிபட்டு, இந்த பையன் எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பின்னாடி கனியும் விக்கல்ஸும் அவங்க சிரிப்பை நீங்கள் பார்த்துருக்கணும். ஆஹா, அப்படி ஒரு ஆனந்தம். இப்போ நிறைய பேருக்கு இந்த பார்வதியோட சப்போர்ட்டர்ஸ்க்கெலாம் ஒரு கோபம் வரும். ஏண்டா, ஒரு பொண்ணு அடி வாங்கினதை பார்த்து நீ இப்படி சிரிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் அக்கா தங்கச்சோட பிறக்கலையா, உன்னை பெற்றவளும் ஒரு தாய் தானே அப்படின்னு பேசுவானுங்க. அவனுங்க கிட்டலாம் நான் கேட்க விரும்புவது, பார்வதியெல்லாம் நீங்கள் பொண்ணு லிஸ்ட்டில் சேர்த்தீங்கன்னா தயவு செய்து பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லை பார்வதி மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சால் உங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்குன்றதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. எனக்கு அவங்கள பார்த்தா பொண்ணு மாதிரியே தெரில. அது மட்டும் இல்லாமல்
நம்ம சிறுத்தை படத்தில் வந்து கார்த்தி ஒரு டைலாக் சொல்லுவார்ல, நல்ல குடும்பத்தில் பிறந்த எந்த ஆணும் பொண்ணுங்க மேலே கை வைக்கவே மாட்டான். ஆனால் நான் அப்படி இல்லடி. அப்புறம் நம்ம கோபி அவர்கள், என்னை மன்னிச்சிருங்க, இப்போ எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை போட்டு சாத்துவாப்பில். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அடி வாங்குறதுக்குன்னே செதுக்கி வச்ச ஒரு பீஸு தான் பார்வதி. எல்லாம் அவங்களோட பிஹேவியர் தான் காரணம். என்ன ஆட்டம் ஆடுறீங்க, ஆட்டம் ஆடினா இப்படிலாம் அடிபட தான் செய்யும். அதை பார்க்குற மக்கள் எனக்கு ஜாலியாக இருக்குதுப்பா. ஸோ உங்களுக்கு ஜாலியாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், வருத்தமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.